எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். ஹாய் எவ்ரிஒன், ஐ எம் ஒன் ஆஃப் யூ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரக் ஹெட்லைட் எப்படி வேலை செய்யுது, அப்புறம் அதில் என்னென்ன பயன்கள், இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாட் இஸ் அ ஹெட்லைட்? ஹெட்லைட் என்றால் என்ன? ட்ரக்கின் ஹெட்லைட் என்பது முன்பக்கம் பொருத்தப்பட்டுள்ள ஒளியா. இது இரவில் அல்லது மழை பனிக்காலத்தில் பார்வை குறையும் போது சாலையை தெளிவாக காண உதவுகிறதுங்க இந்த ஹெட்லைட்டு. A truck headlight is a front-facing light used to illuminate the road while driving at night or in low visibility conditions. ஹெட்லைட்டோட வகைகள் பார்த்தீங்கன்னா, அதாவது டைப்ஸ் ஆஃப் ஹெட்லைட்ஸு என்னெல்லாம், ஹாலோஜன் ஹெட்லைட் அப்படின்னு ஒரு வகை இருக்குது. அப்புறம் எல்இடி ஹெட்லைட்னு ஒரு வகை இருக்குது. அப்புறம் வந்து க்ஸீனியோன் ஆர் ஹெச்ஐடி ஹெட்லைட்னு ஒரு வகை இருக்குங்க. ஹெச்ஐடினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹை இன்டென்சிட்டி டிஸ்சார்ஜுன்னு சொல்கிறாங்க. இது தமிழ் விளக்கம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஹைலோஜன் லைட் வந்து பழமையான முறைங்க, அதிக வெப்பத்தை தரக்கூடிய ஒரு லைட்டு வகை இது. எல்இடி லைட் வந்து குறைந்த மின்சாரம், நீண்ட ஆயுள் உழைக்கக்கூடிய ஒரு லைட்டுங்க. ஹெச்ஐடி வகை லைட்டு வந்து அதிக ஒளி தரும், ஆனால் கேஸை பயன்படுத்துது இது வந்து. சரிங்களா? இது முக்கிய பணிகள் என்ன, மெயின் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, லோ பீம் ஹை பீம்னு ரெண்டு இருக்குது. தாழ்ந்த ஒளி, அப்புறம் ஹை பீம்னா உயர்ந்த ஒளி. இந்த லோ பீம் வந்து எதிரே வரும் வாகனங்களை மடக்காமல் நம்மை முன்னே காண உதவும். சரிங்களா? இதனால் எதிரில் வரவனுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது. அவனால் ஈஸியாக நம்மளை பார்க்க முடியும், நம்ம சேஃபாக ட்ரைவ் பண்ணலாம். ஹை பீம் வந்து ஒரு உயர்ந்த ஒளி. இது வந்து திறந்த சாலையில் அதிக தூரம் காண உதவும். ஆனால் இதை நம்ம வந்து மிகவும் எச்சரிக்கையாக பயன்படுத்தணுங்க இந்த ஹை பீமை வந்து. ஏன்னா இதை நீங்கள் பயன்படுத்தும் போது எதிரில் வண்டி வருதுன்னா அந்த வண்டிக்கு நீங்கள் தெரிய மாட்டீங்க. இந்த ஒளி ஃபுல்லத்தையும் மறைச்சிக்கிடும் உங்கள் வண்டி எவ்வளோ பெருசுங்கிறதெல்லாம். அவன் நேராக வந்து உங்கள் வண்டி மேலே சொருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் ஆக்சிடெண்ட் ஏற்படும். அதனால் இதை எச்சரிக்கையாக பயன்படுத்துங்க ஹை பீமை. ஒயரிங் சிஸ்டம், அதாவது ஒயரிங் அமைப்பு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்லைட் ஒயரிங் என்பது பேட்டரியிலிருந்து லைட்டிற்கு போகும் வழியில் சுவிட்சு, அப்புறம் ரிலே, பியூஸு போன்றவற்றை கொண்டு கட்டமைக்கப்படுகிறதுங்க. சரிங்களா? இதெல்லாம் தாண்டி தான் லைட்டுக்கு வருது. சரி, இந்த அந்த ஒவ்வொரு பார்ட்ஸும் என்னென்ன வேலை செய்யுது அந்த சர்க்யூட் டயக்ராம்ங்கிறத சொல்கிறேன். சுவிட்சு வந்து ஆன் ஆஃப் செய்கிறதுக்கு பயன்படுது லைட்டை. ரிலே வந்து லைட்டுக்கு போகிற அதிக லோடை சமாளிக்க உதவுது. சரிங்களா? ஃபியூஸ் வந்து குறுகிய சக்கரத்தை, அதாவது ஷார்ட் சர்க்யூட்டை தடுக்க மற்றும் பாதுகாக்கும் பயன்படுகிறது. பொதுவான பழுதுகள், காமன் ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது புல்லானா வேறு ஒன்றும் இல்லை, பல்புன்னு அர்த்தம். பல்ப் வந்து கருவி விடுவது, ஒயரிங் லூஸ் ஆகிறது, ரிலே பழுது ஆகிறது, அப்புறம் வந்து பியூஸ் உருகி விடுறது. சில டைம் பியூஸ் வந்து உருகி விடும். இந்த மாதிரி பொதுவான பழுதுகள் ஏற்படும். இதை நம்ம கவனிச்சுக்கிடணும். அப்புறம் வந்து பராமரிப்பு வழிமுறைகள் பார்த்திங்கன்னா, மெயின்டெனன்ஸ் ஸ்டெப்ஸு. ஹெட்லைட்டு லென்ஸை சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள். நேரம் தவறாமல் பல்பை மாற்றிடுங்க. சரிங்களா? ஏன் நேரம் தவறாமல் பல்பை மாற்றணும்னா, உங்களுக்கே தெரியும், ஒளி வந்து மங்குனாலோ, ஹெட்லைட்டோட ஒளி அப்புறம் திடீர்னு எரியாமல் ஃபியூஸ் போயிட்டாலோ உடனே பல்பை மாற்றுறது நல்லது. அப்படி நீங்கள் உடனே மாற்றலைன்னா இந்த ரிலே, வேறு ஃபியூஸு, இது போன்ற அந்த சர்க்யூட்டில் இருக்கிற பாகங்களுக்கு அதிக அழுத்தம் ஏற்படும். இதனால் அது பழுதாக, அந்த மாதிரி பாகங்கள் பழுதாகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது.
நீங்கள் டக்குன்னு பல்பை மாற்றிட்டிங்கன்னா அந்த ஒரு பல்போட முடிஞ்சிடும். இல்லைன்னா இது இன்னும் செலவு இழுத்து வைக்கும் உங்களுக்கு. அதனால தான் லைட் அலைன்மெண்ட்டும் சரி பார்க்கணுங்க. லைட் அலைன்மெண்ட்டை எப்போவுமே செக் பண்ணிக்கோங்க. பராமரிப்பில் இதுவும் முக்கியமான ஒன்று. அதாவது ஒரு ட்ரக்கோட ஹெட்லைட் எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாதையில் நம்மை பாதுகாப்பாக கொண்டு செல்லும் முக்கியமான பகுதி, முக்கியமான ஒரு பாட்டு. சரிங்களா? ட்ரக்கில் சரியான ஒளி தரம், வேலை செய்யும் நிலை மற்றும் பார்வை சரிபார்த்தல் மிகவும் அவசியம். என்னோட வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி.